Guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த நெல்லிக்காயில வந்து விட்டமின் சி நிறைய இருக்கு. இது நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்ம இன்னைக்கு செய்யற ட்ரிங்க்ல நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எதுவுமே ஆட் பண்ணல. சோ இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க இப்படி நெல்லிக்காயில ஜூஸ் செய்து சாப்பிடலாம். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்தேன். அதாவது பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சின்ன சைஸ் இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் நெல்லிக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த நெல்லிக்காவை இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 10 மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 1 கப் வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும். 2 கப் நான் வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். பட் வந்து ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான், யார் வேணாலும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.